அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ரமதான் மாதத்தினுடைய இரண்டாவது தினத்தினுடைய இன்றைய வகுப்பிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டல் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் ஈடுபட்ட அந்த நிலைகள், எப்படிப்பட்ட செயல்பாடுகள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்து வந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கவிருக்கிறோம். முதலாவதாக நாம் பார்க்கவிருப்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையினுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது, அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் வசனங்கள், சூறாக்கள் எவற்றையெல்லாம் ஓதி வந்தார்கள் என்பதையும் நாம் பார்க்கவிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக தயாராகிறார்கள் என்று சொன்னால், முதலாவதாக கிபிலா திசையை நோக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய முகத்தையும் எல்லா உறுப்புகளையும் திருப்பிக் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் தஹ்ரீமா, அல்லாஹு அக்பர் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கட்டிக் கொள்வார்கள். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு எந்த காரியத்திலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈடுபட மாட்டார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ளணும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கட்டுவதற்கு முன்னால் ஏதேனும் நியத்துகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாயால் கூறியிருக்கிறார்களா என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தொழுகைக்கும் தனித்தனியாக தங்களுடைய வாயால் நியத்தை மொழிந்தது கிடையாது என்பது மிக தெளிவான விஷயமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நியத்து செய்தார்கள் என்று சொல்லக்கூடிய அறிவிப்புகள் எந்த விதத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறையில் கிடைக்கப்பெறவில்லை என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்போ இந்த நியத் என்பது நாம் மனதால் எண்ணிக்கொள்வதை தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அத்தகைய நிலையிலேயே என்ன செய்திருக்கிறார்கள், தொழுகையை தூங்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தக்பீரை கட்டக்கூடிய நேரத்திலே தங்களுடைய இரு கைகளையும் காதுகளின் சுனைகளுக்கு அருகிலும் அதே போன்று தோள் புஜங்களுக்கு அருகிலும் என்ன செய்வார்கள், உயர்த்தி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கட்டுவார்கள். தனது வலது கையை என்ன செய்வார்கள், நெஞ்சின் மீது வைப்பார்கள். அதற்கப்புறம் இடது கையை அதன் மேல் வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கட்டக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்த தக்பீரை கட்டியதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன துஆவை ஓதி வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹும்ம பாஇத் பைனி என்று சொல்லக்கூடிய தொடங்கக்கூடிய அந்த துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி வந்திருக்கிறார்கள். இது அல்லாமல் வஜ்ஜஹது வஜ்ஹி அல்லதி என்று சொல்லக்கூடிய அந்த துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி வந்திருக்கிறார்கள். அதே போன்று சுப்ஹானக்கல்லாஹும்ம என்று சொல்லக்கூடிய அந்த துஆவையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி வந்திருக்கிறார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டியதற்கு பிறகு முதலாவதாக செய்யக்கூடிய காரியம் இதுதான். இந்த மூணுல ஒரு துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவாங்க. ஓகேவா? அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி சூரத்துல் ஃபாத்திஹாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக ஓதி முடிப்பார்கள். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிது இடைவெளி விடுவார்கள். எதற்காக என்று சொன்னால், சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கும் அடுத்த சூறாவிற்கும் இடையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடைவெளி விட்டு அடுத்து வேறு ஏதேனும் சூறாக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் சூறாக்களை என்ன செய்வார்கள், சில தொழுகைகளில் பெரிய சூறாக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள். அல்லது சில தொழுகைகளிலே நடுநிலையாக என்ன செய்வார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சூறாக்களை ஓதுவார்கள், அதாவது சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு பிறகு. இன்னும் சில தொழுகைகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிய சூறாக்களை ஓதக்கூடியவர்களாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இதை நாம் கவனத்திலே கொள்ளணும். பெரும்பாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற உபரியான தொழுகைகளை விட கடுமையான தொழுகைகளிலேயே நடுநிலையை பேணக்கூடியவர்களாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகையிலே 60 ஆயத்துக்கள் முதல் 100 ஆயத்துகள் வரை ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று சில நேரங்களில் காஃப் சூராவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுவதுமாக என்ன செய்திருக்கிறார்கள், ஓதி வந்திருக்கிறார்கள். சூரத்துர் ரூம் என்று சொல்லக்கூடிய அந்த சூராவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி வந்திருக்கிறார்கள். அதே போன்று சில சந்தர்ப்பங்களில் இதஸ்ஸம்ஷு குவ்விரத் என்று சொல்லக்கூடிய அந்த சூராவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி வந்திருக்கிறார்கள். இதா ஜுல்சிலத்தில் அர்லு ஜில்சாலஹா சூரத்துல் ஜில்சாலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி வந்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் முஃமினூன் என்று சொல்லக்கூடிய அந்த சூராவினுடைய அத்தியாயத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி வந்திருக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் அலிஃப் லாம் மீம் சஜதா என்று சொல்லக்கூடிய அந்த சூராவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் ரக்அத்திலும், அதே போன்று சூரத்து தஹர் அதாவது ஹல் அத்தா அலல் இன்சான் என்று சொல்லக்கூடிய அந்த சூராவை இரண்டாவது ரக்அத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி வந்திருக்கிறார்கள். இது வழமையாக ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகையில் இருந்திருக்கிறதா என்று சொன்னால் வழமையாக இல்லை. பெரும்பாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செஞ்சிருக்கிறாங்க. இது அல்லாமல் வெள்ளிக்கிழமைகளில் மற்ற சூறாக்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹர் தொழுகையை எடுத்துக்கொண்டால் அதில் நீண்ட நேரம் நின்று தொழக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார்கள். அதே போன்று அசர் தொழுகையை எடுத்துக்கொண்டால் லுஹர் தொழுகையிலிருந்து பாதியாக என்ன செய்வார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைத்து கொள்வார்கள். அதாவது லுஹர் தொழுகையில் ஓதுன அளவிற்கு என்ன செய்ய மாட்டாங்க, நின்று ஓத மாட்டார்கள். அதை விட குறைவாக என்ன செய்வார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதக்கூடியவர்களாக இருந்து வந்திருக்கிறார்கள். அதே போன்று மக்ரிபு தொழுகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ஒரு முறை சூரத்து தூரையும் அதே போன்று மறுமுறை என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அல் முர்சலாத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி வந்திருக்கிறார்கள். இதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொழுகையில் ஓதக்கூடிய சூறாக்களாக இருந்திருக்கிறது. அதே போன்று இஷா தொழுகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா எப்படிப்பட்ட நிலையில் சூறாக்களை அமைத்து கொண்டார்கள் என்று சொல்லி முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டை நமக்கு சொல்லுகிறார்கள். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுகையில் எந்த அளவிற்கு ஓதி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல ஒத்தீனி சூரத்து தீனை என்ன செய்கிறாங்க எடுத்து அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் ஓதிருக்கிறாங்க. அதே போல் ஒஷம்சி ஒலுஹாஹா என்று சொல்லக்கூடிய சூரத்து ஷம்ஸை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிருக்கிறாங்க. அதே போல் சூரத்துல் ஆலா சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவையும் அந்த அளவிற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி வந்திருக்கிறார்கள். அதே போல் சூரத்துல் லைல் ஒல்லைல் இதா யக்ஷா என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி வந்திருக்கிறாங்க. இந்த அளவு வீதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இஷா தொழுகையினுடைய க்ராத் அமைந்திருந்திருக்கிறது என்பதை முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இங்கே அறிவிக்கிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சூறாவை என்ன செய்வார்கள் ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் அதை முழுமையாக ஓதக்கூடியவர்களாக இருந்து வந்திருக்கிறாங்க. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ரக்அத்தில் என்ன செய்வார்கள், ஒரு சூறாவினுடைய ஆரம்பத்தை ஓதுவார்கள், இன்னொரு ரக்அத்தில் வேறு சூறாவினுடைய வேறு வசனங்களையும் ஓதக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சூறாவை என்ன செய்வார்கள், ஒரு முதல் ரக்அத்தில் ஒரு பாதியையும் மறு ரக்அத்தில் இன்னொரு பாதியையும் ஓதக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தொழுகையிலே முதல் ரக்அத்தை அதிகமாக நீட்டித் தொழக்கூடியவர்களாகவும்
இரண்டாவது ரக்காத்தை அதைவிட குறைவாகவும் அதற்கு பின்னால் உள்ள ரக்காத்துகளை அதைவிட குறைவாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றி வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகையிலே சில காலங்களில் குனூத் ஓதி வந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு ஒரு மாத காலம் ஓதி வந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குனூத்தை ஓதியதில்லை. அதற்கான காரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 ஹாஃபில்கள் கொல்லப்பட்டதற்கு அல்லாஹ்விடத்திலே நீதி வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குனூத்தை ஓதி வந்தார்கள் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையினுடைய ஆரம்பத்தில் என்னென்ன விஷயங்களை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய தொழுகையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்குரிய தௌஃபீக் வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.